அன்பான நேயர்களே, இனிய நல்வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோக்குள்ளே முக்கியமாக பார்க்க போகிறது என்னன்னு கேட்டால், மன அழுத்தத்தை பற்றி. மன அழுத்தம் யாருக்கெல்லாம் வரும், அப்படி வந்தால் அதற்கு தீர்வு என்ன, அல்லது அது வருவதற்கு என்ன காரணம், அந்த காரணம் எப்படி அதை தீர்க்கிறது, அதை பற்றிலாம் நம்ம சிந்திக்க போகிறோம். இப்போ மன அழுத்தங்கிறது ஃப்ரம் த சைல்ட்ஹுட்லேருந்து இப்போ இருக்குது. முன்னாடிலாம் நாங்கள் வாழ்ந்த காலத்தில் சின்ன குழந்தையாக இருக்கும்பொழுது எந்த ப்ரெஷரும் இல்லை. படின்னு சொன்னதில்லை பேரண்ட்ஸு. மணலில் விளையாடிட்டு இருந்தோம். ஃபிசிக்கல் விளையாட்டு தான் இருந்ததை தவிர எந்த மன அழுத்தமும் இல்லை, எதுவும் தேவையில்லை, எதை பற்றியும் கவலை இல்லை. மற்ற பெரியவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று இருந்து 24 வருஷத்தை ஓட்டிட்டோம். அந்த 24 இயர்ஸ் அப்படி ஓட்டினதுனால தான் இன்றைக்கி இந்த 68 வயசில் சில விஷயங்களை நம்மளால் பொறுமையாக தாங்க முடியுது. இப்போ இருக்கிற குழந்தைகள் என்னன்னு கேட்டாக்க 2.5 வயசில் ஸ்கூலுக்கு போகிறாங்க. இந்த 2.5 வயசில் ஸ்கூலுக்கு போனாக்க அவங்களுக்கு விளையாடுற பருவம் அது மணலில் விளையாடணும், தெருவில் விளையாடணும், நைபர்ஸோட குழந்தைகளோட விளையாடணும். அந்த விளையாட்டு புத்தியெல்லாம் இருக்கும் பொழுது இதை ப்ரெஷர் பண்ணி ஸ்கூலில் கொண்டு போய் போடுறாங்க. ப்ளே ஸ்கூலில் ஒரு கூண்டில் அடைச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதுன்னு கேட்டாக்க, 1 வருஷத்துக்கு பிறகு அந்த 1 வருஷத்தில் அவங்க என்ன கற்றுக் கொடுக்குறாங்க, வீட்டிலேருந்து தான் எல்லாம் பேஸ் கற்றுக்கிறது எல்லாமே வீட்டில் தான். ஏன்னா பேரண்ட்ஸு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு டீச்சர்ஸ் யாரும் சொல்லிக் கொடுக்குறதில்ல. அவங்க சும்மா ஒரு டைம் வச்சு அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமுக்குள்ளே அந்த குழந்தைகளை பார்த்துக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போது நான் எந்த ஸ்கூல் மேலேயோ எதை மேலேயோ குறை சொல்லலை. ஆனால் நடக்கிறது என்னன்னு கேட்டாக்க, இந்த 2.5 வயசு குழந்தை அப்பா படிக்க ஆரம்பிக்கும் பொழுது இன்னும் படிச்சுட்டே இருக்குது 40 வயசு வரையும். அப்பவும் குழந்தை இப்போவும் குழந்தை தான், படிச்சுட்டே இருக்காங்க. அப்போ அவங்களோட வாழ்க்கை கேரியர் என்ன ஆகும், அவங்களுக்கு திருமண விஷயங்கள் எப்படி நடக்கும், அல்லது உறவினர்களோடு எப்படி இருப்பார்கள், வெளியில் எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம யோஜனை பண்ணாக்க ஒரு விஷயம் தெளிவாக தெரியுதுங்க. இப்போ படிக்கிறது ஒன்லி மணி பர்பஸ், பைசா சம்பாதிக்கிறதுக்கு. அது ஏடிஎம் மிஷின் மாதிரி நம்ம தயாராகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டாக்க, அடுத்தவங்களை பார்த்து நம்ம குழந்தைகளுக்கு என்ன தெரியலையோ அதை புரிஞ்சிக்காமையே அதையும் படிக்க சொல்லி ப்ரெஷர் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ் ப்ரெஷர் பண்ணி ஸ்கூலில் தள்ளும் பொழுது அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்களால சொல்லி கொடுக்க முடியல. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டீச்சர்ஸ் பேச முடியல எதுவும் முதல் மாதிரி. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒதுங்கிக்கிறாங்க. அந்த பீரியடில் என்ன நடத்த முடியுமோ பாடம் அதை நடத்திட்டு அந்த சிலபஸை ஓவர் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க மற்ற ஆக்டிவிட்டீஸ், கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸு, அதில் நிறைய டைம் கொடுத்து குழந்தைகளை சந்தோஷப்படுத்துகிறாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு படிப்பு சரியாக வருதான்னு கேட்டாக்க இல்லை. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டாக்க, மொபைல் பார்த்து சின்ன வயசுலேருந்து 2.5 வயசு 3 வயசு குழந்தை மொபைல் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மொபைலில் அவேர்னஸ் ஜாஸ்தி வந்ததுனால சோஷியல் மீடியாலேருந்து எல்லாம் தெரிய வேண்டாத விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைகளோட புத்தி கலப்படம் ஆயிடுச்சு. இப்போது இந்த குழந்தைகளுக்கு இப்போ என்ன ஆசை வருதுன்னு கேட்டாங்க, நம்ம எதுக்கு இவ்வளோ ப்ரெஷரில் இருக்கோம், நம்மளை ஏன் இவ்வளோ படிக்க சொல்கிறாங்க, நம்ம ஏன் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங், அடமெண்ட் நேச்சர், அப்புறம் ஸ்டபன், அந்த பிடிவாத குணங்கள் நிறைய வருது. அந்த குழந்தைகளை எப்படி நம்ம காப்பாற்றுறது? சின்ன வயசுலேயே அந்த குழந்தை 6 வயசு வரையும் விளையாடினாக்க அந்த 6 வயசுக்கு அப்புறம் 1ஆம் கிளாஸில் போடணும். அந்த 1ஆம் கிளாஸில் போட்டாக்க அவங்க படிப்பு சரியாக இருக்கும். அப்போ 5 சப்ஜெக்ட் தான் நாங்கள் இருந்தது, இப்போ 50 சப்ஜெக்ட் இருக்க. எந்த புஸ்தகம் எடுத்துன்னு போகிறதுன்னு அவங்களுக்கும் புரியல, எந்த புஸ்தகம் கொடுக்குறதுன்னு பேரண்ட்ஸுக்கும் தெரியல, எதை படித்து எதை சொல்லணும்னு டீச்சருக்கும் புரியல. அப்படி புரியாமையே எல்லாரும் எதையோ போட்டு குழப்பிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஸ்பெசிஃபிக்காக படிக்கிறது ஒன்று, வேலை பார்க்குறது ஒன்று. அந்த குழந்தைங்களுக்கு மைண்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் என்ன இருக்கும்? 2வது பாயிண்ட் என்னன்னு கேட்டாக்க, அந்த குழந்தைகளுக்கு டிப்ரெஷன், மன அழுத்தம் எப்படி வருதுன்னு கேட்டாக்க, ஒரு டைமுக்குள்ளே அவங்கள போட்டு ஃபோர்ஸ் பண்ணுறோம். 6 மணியாக எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்பு, பேக் பண்ணு, எடுத்துகிட்டு போ, சாப்பிடாத, இப்படி நம்ம ஒரு ப்ரெஷர் பண்ணுறோம். அங்கே போனோன்னே அங்கே 4-8 மணி நேரம் உட்காந்துக்கிறாங்க பீரியடில். அந்த 8 பீரியடையும் அட்டன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது அவங்களுக்கு திருப்பியும் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க. அவங்களுக்கு ஏன்னு கேட்டாக்க, அந்த படிப்பும் புரியல, போகிறதுக்கும் இஷ்டம் இல்லை, போகாமல் இருக்கவும் முடியல, பேரண்ட்ஸோட தொந்தரவு, இதையெல்லாம் அவங்க பார்க்கும் பொழுது ஏன்னா அவங்க இன்னசென்ட் மைண்டு, சின்ன குழந்தை, விளையாடுறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு ஆசை.
அந்த விளையாட்டை நம்ம தவிர்த்து விட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 8 வயசுக்கு அப்புறம் 7 வயசுக்கு அப்புறம் அதை ஜிம்மில் கொண்டு போடுறோம். எக்ஸசைஸ் பாடி இம்ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லி, அல்லது இதுக்கு போடுறோம், என்ன சொல்கிறது, கிரிக்கெட் விளையாட போடுறோம், கோச்சிங் கிளாஸுக்கு அனுப்புகிறோம், அப்புறம் டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்புகிறோம், இன்னும் என்னென்னவோ அனுப்புகிறோம். அப்போது அந்த குழந்தைகளுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா பற்றி கவலையே இல்லை, இவங்க அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ பேரண்ட்ஸு கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் குழந்தைகள் லைஃப்பில். ஏன்னாக்க பணம் சம்பாதிக்கிறது வாழ்க்கை இல்லை. பணத்தை சம்பாதிச்சு இப்போது 4 கார் 5 கார் வாங்குறாங்க ஒவ்வொருத்தரும். அந்த 5 காரும் வாங்கி யார் போகிறாங்க? ஒரு கார் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வீட்டில் 5 ரூமு 6 ரூமு, ஒவ்வொரு ரூமில் 2 பேர் 3 பேர் தான் இருப்போம். ஒருத்தர் தான் ஒரு ரூமில் இருப்பாங்க. பேச்சுவார்த்தை கிடையாது. ஏன்னா இந்தியா பாகிஸ்தானை விட மோசமானது உறவு நிலைமை இப்போது. ஸோ அதனால் அவங்க எதுவுமே பேசுறதில்ல. இந்த பேச்சு இல்லை, உறவுகளில் ஒரு அந்யோன்யம் இல்லை. 2வது கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி போயிடுச்சின்னு கேட்டாக்க, மொபைல் பார்த்து பாதி வேலை போச்சு. பாதி இது வீட்டில் பேசுறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. பேரண்ட்ஸோட பேசுகிறதுக்கோ உறவுகளோட பேசுகிறதுக்கோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அவங்களும் அவங்கக்கிட்ட அன்பாக பேசுறதில்ல. யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட, என்ன படிக்கிற? அப்படியா, சரி, அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன்? அது அப்பாவுக்கு என்ன சம்பாதிச்சு கொடுப்பேன்? இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க. அந்த குழந்தைகளால் பதில் சொல்ல முடியல அவங்களுக்கு. ஸோ அதனால் வெறுப்பு வந்துடுது. அதனால் அவங்கக்கிட்ட பேசுறதுக்கே விரும்புறதில்லை. ஸோ யார் வந்தாலும் ரூமை கதவு சாத்திட்டு உள்ளே போயிடுறாங்க. இப்போது அந்த ரூம்குள்ளேயே அடைஞ்சிருக்கு, மொபைலே பார்த்துட்டு இருக்கிறதுனால அவங்களோட மென்டல் ப்ரெஷர் ஜாஸ்தியாகிடுது. அந்த மென்டல் ப்ரெஷர், டென்ஷன், அதை எப்போவும் கம்யூனிகேஷனை ஓப்பனாக வச்சுக்கணும். யார்கிட்ட எது பேசினாலும் தெளிவாக பேச வேண்டும், தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களோடு என்ன பேசுகிறோம் என்பதை நன்றாக நாம் கூர்ந்து ஆராய வேண்டும். அதெல்லாம் இப்போ யாருக்கும் கிடையாது. பெரியவங்களுக்கும் சரி, கொஞ்சம் கூட பொறுமையே கிடையாது. சின்னவங்களுக்கு தே ஆர் இன்னசென்ட் குழந்தைங்க அப்படின்னு சொன்னாக்க, நீங்கள் பெரியவங்களாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அந்த குழந்தைகளை தனிமைப்படுத்துறீங்க. அந்த தனிமை என்ன ஆகுதுன்னு கேட்டாக்க, மன அழுத்தத்தையும் மனநோயையும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அந்த குழந்தைய அழைச்சிட்டு போய் சைக்காட்ரிஸ்ட்டு காமிக்கிறீங்க. அங்கே போய் காமிச்சாக்க அவன் சொல்கிறான், அந்த குழந்தை சரியாக தான் இருக்குங்க, நீங்கள் தான் சரியாக இல்லை, உங்களோட டைமை அதோட ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு அந்த டாக்டர் சொல்கிறாரு. அப்போது எங்கே தப்பு நடக்குது, எங்கேருந்து நம்ம பிரச்சனைகளை ஆரம்பிக்குது, அந்த பிரச்சனைகளுக்கு எங்கே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாக்க, திருப்பி சுற்றி அது நம்மக்கிட்டே தான் இருக்குது. கேள்வியும் நம்மகிட்ட தான், பதிலும் நம்மக்கிட்ட தான். அதனால ஒவ்வொரு பேரண்ட்ஸும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க, சரியான முடிவெடுக்கணும், நன்றாக முடிவெடுக்க வேண்டும். குழந்தைகளை தன்னோடு வைத்து கொள்ள வேண்டும். ஆயாக்கிட்டையோ கரைச்சலையோ அல்லது பாட்டி தாத்தா கிட்டையோ விட்டுட்டீங்கன்னாக்க, நீங்கள் அந்த குழந்தைய கம்ப்ளீட்டாக மறந்துடுங்க. டோன்ட் எக்ஸ்பெக்ட், எதுவுமே அந்த குழந்தைகிட்ட எதிர்பார்க்காதீர்கள். நன்றி, வணக்கம்.